இன்னைக்கு நம்ம என்ன இந்த கேம் பிளே வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா Evil Nun 2 Ghost Mode tutorial தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு Evil Nunல வந்துட்டு Ghost Mode கிட்ட இருந்து வேற அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மோட், அதாவது ஈஸி மோட்ல ஃபர்ஸ்ட் டைம் விளையாண்டது வேணும் அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த கேம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெயின் டோர் எஸ்கேப். அது மட்டும் இல்லாம இந்த கேம் பிளே வீடியோ ஆக்சுவலா 17 நிமிஷம் லாங். பட் நான் வந்துட்டு அதை கஷ்டப்பட்டு சில பல தேவையே இல்லாத இடத்துல கட் பண்ணி அதை நான் வந்துட்டு சில பல இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் சில பல இடத்த. சோ அதனால உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் மிஸ் ஆகுற மாதிரி கண்டிப்பா இருக்காது. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸ் ரூம்குள்ளார போறோம். கிளாஸ் ரூம் அதுக்குள்ளார போனாலே என்ன நடக்கும் தெரியும். இப்போதைக்கு எல்லாத்துக்கும் கிட்ஸுக்கு சம்மர் ஹாலிடே லீவ் தான், என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, இப்ப நம்ம கிளாஸ் ரூம்குள்ளார வந்தாச்சு. இங்க இருந்து நம்ம என்னென்ன பொருள் எடுக்க வேண்டும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு வுடன் ரூலர். பட் அதுக்கு முன்னாடி சென்சிபிலிட்டி நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமா இருக்கு இந்த கேம்ல, அதாவது டிஃபால்ட்ல. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு திங் என்னன்னா இந்த கேம் பிளே லைவ் ஸ்கிரீன் கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரூலர் கிடைச்சிருச்சு நம்ம பேசிட்டே இருக்கிற கேப்ல. சோ இது நம்ம எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிராப் டோருக்கு கீழே போயிட்டு அட்டிக்ல நம்ம லிவரா சொருகணும். சோ இது என்னன்னா இப்ப அந்த கிளாஸ் ரூம்க்கு ஒரு லிவர் மாதிரி திறந்து அந்த கேட்டுக்கு வந்து உள்ள போனோம்ல, சோ அதே மாதிரி இங்க அட்டிக் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு லிவர் வந்து யாரோ உடச்சு வச்சிருக்காங்க. சோ அதுக்கு பதிலா இதை நம்ம பிக்ஸ் பண்ணி ஓபன் பண்ணா வந்துடும். ஓகே, திஸ் இஸ் டெக்னாலஜி. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ், அதாவது வந்துட்டு ஒரு கண்ணாடினா நார்மலான கண்ணாடி. பட் நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா கீழே போட்டு உடைச்சு அதுல இருக்க லென்ஸை மட்டும் கழட்டி எடுக்க போறோம். ஓகேவா? சோ அதான் நம்ம பண்ண போறோம். அது வந்துட்டு ஒரு டெலஸ்கோப்க்கு தேவைப்படுது. பட் ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடியை தேடணும். சோ இந்த கிளாஸ் ரூம் வெட்டி கிளாஸ் ரூம், இந்த மதர் பை கிளாஸ் ரூம் ரொம்ப வெட்டி கிளாஸ் ரூம். சோ அடுத்து இது வந்துட்டு ஒரு சயின்ஸ் லேப். மக்களே, சயின்ஸ் லேப்னா உங்களுக்கு தெரியும், கெமிஸ்ட்ரி லேப். சோ இந்த கெமிஸ்ட்ரி லேப்லயும் ஒன்னும் உருப்படுற மாதிரி இல்ல, இந்த கப்போர்ட் திறக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா மதர் பை கிளாஸ். ஐயோ, திருப்பி அதே கிளாஸ் கொண்டேன். ஓகே, இந்த டிரார்ல மக்களே கிரீன் ஹவுஸ் கீ கிடைச்சிருக்கு. ஓகே, இதை நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்னமோ சொல்ல வந்தேனே, சரி மறந்துட்டேன். ஓகே, இந்த கிரீன் ஹவுஸ் கீ முதல்ல எடுத்துட்டு ட்ராப் டோர் நம்ம ஒண்ணு பார்த்தோம்ல, நம்ம வந்தோம்ல, அந்த வழியில் நம்ம போட்டு வச்சுருவோம். பட் உள்ள போயிட்டு உண்மையான உள்ள எங்க போகணுமோ அங்கெல்லாம் போய் பண்ண வேணாம். ஓகேவா? சோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, எங்க போறது? ஐயோ மக்கள், எங்க போறதுன்னு வழி. ஓகே, நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அந்த விஷயம் என்னன்னா ஈவில் நன் 1 தெரியும்ல, அது வந்துட்டு எனக்கு பக்காவா தெரியும். பட் ஈவில் நன் 2ல எனக்கு பாதி தான் தெரியும். எங்கெங்க எந்தெந்த பொருள் இருக்குன்னு சத்தியமா தெரியவே தெரியாது. அண்ட் இதுல வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டில் டைம்ஸ் வந்துட்டு ஒரு நேத்து விளையாண்டேனா, அப்புறமா ஒரு 2 மாசம் கழிச்சு விளையாடுறேன்னா நான் மறந்துடுவேன். ஓகேவா? பாதி இது மறந்துடுவேன். ஓகேவா? சோ அந்த மாதிரிதான் நான் இந்த ஈவில் நன் 2க்கு. பட் ஈவில் நன் 1 செம்மையா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, வாய் வேற ரோல் ஆகுது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஒரு கிளாஸ் ரூம்ல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது யாரோட கிளாஸ்ன்ட்டு பார்க்க மறந்துட்டேன். ஓகே, யாரோட கிளாஸ்ன்ட்டு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இங்க எதுவுமே இல்ல மக்களே. ஓகே, இன்னும் 3 டெஸ்க் இருக்கா? ஓகே, நான் வந்துட்டு நினைச்சேன் எந்த டெஸ்க்கும் இல்ல அப்படின்ட்டு. ஓகே மக்களே, ஒண்ணுமே இல்ல. சோ இப்ப இந்த சிஸ்டர் கிளாரோட கிளாஸ் ரூம்ல ஒண்ணுமே இல்ல. டிராவர் செக் பண்ணி ஓ மை காட், இப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. டிராவர்ல ஒன்லி கிரீன் ஹவுஸ் கீ மட்டும் தான் இருக்கும். அது எந்த டிரான்னு தெரியல. ஓகே, ஏதாவது இருக்கா இந்த கிளாஸட் ஹைடிங் பண்றதுக்கு? பட் நம்ம கோஸ்ட் மோட்ல இருக்கறனால அதெல்லாம் தேவையே இல்லை. சோ இப்போ வந்துட்டு வேற கிளாஸ் இங்க போலாம் மக்களே. ஓகே மக்களே, அந்த கிளாஸ் ரூம்ல ஆக்சுவலா சொல்ல போனா ஒண்ணுமே இல்ல. சோ ஆனா நான் அந்த செக்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். சோ அதனால ரொம்ப பெருசா போயிட்டு இருக்காது அப்படிங்கறதுனால. ஓகே, நம்ம இப்ப வந்துட்டு இங்க வந்துட்டோம். அந்த லாக்கர் ஓபன் பண்ற செக்மெண்ட் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு ரியலைஸ் ஆச்சு என்னன்னா அந்த லாக்கர் ஓபன் பண்ணா உள்ள ஒண்ணுமே இருக்காது. நஸ்ரத் எஸ்கேப் தான் அந்த லாக்கர் ஓபன் பண்ணணும். எனக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது. ஸோ கடைன்ட்டு அந்த லாக்கரை ஓபன் பண்றதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ஓகே, இந்த கிளாஸ் ரூம்ல இது டிராயிங் பை
ராபர்ட் வின்சன் அப்படின்னு என்ன விட்டுறது. ஓகே, நமக்கு வந்துட்டு கண்ணாடி கிடைச்சிச்சு கைஸ். ஓகே, இந்த கண்ணாடியை எடுத்து உடைச்சு நம்ம அதுல இருந்து அந்த லென்ஸை மட்டும் கழட்டி எடுக்கணும். அதோ இதுதான். ஸோ இப்போ இந்த லென்ஸை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எடுத்துட்டு போயிட்டு அந்த ட்ராப் டோர்ல போட்டுடலாம். நான் வர்ற செக்மெண்ட்டை கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கிரீன் ஹவுஸ் கீயை எடுத்துட்டு போய் கார்டன்ல போட்டு ஒரு கிரீன் ஹவுஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா, கிரீன் ஹவுஸ்னா என்னன்னு தெரியலனா, நீங்க நினைக்கிற மாதிரி கிரீன் ஹவுஸ்னா வந்துட்டு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, இந்த ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு, கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு, மேக்கப் போடுறதுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு இடம் வந்துட்டு இருக்கும்ல. அது வந்துட்டு நம்ம இந்தியன் இல்ல, சில நிறைய கண்ட்ரில அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, நான் வந்துட்டு அந்த செக்மெண்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் அந்த கிரீன் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, கிரீன் ஹவுஸ் பத்தி சொன்னேன்ல. ஸோ வந்துட்டு இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி இடம் கிரீன் ஹவுஸ். பட் இதுல வந்துட்டு என்னன்னா, கிரீன் ஹவுஸ்னா கார்டன்னா எப்படி பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ கிரீன் ஹவுஸ்னா கார்டன் ஹவுஸ். ஸோ அதான். ஓகே, நான் சொன்னேன்ல அந்த செக்மெண்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன்ட்டு. அதுல வந்துட்டு நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் அவளாச்சும் கிடைக்கும்ட்டு. ஒண்ணுமே கிடைக்கல சொல்ல போனா. அங்க வந்தது வேஸ்ட் தான். ஓகே, இப்ப இந்த வயர் கட்டரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு வந்துட்டு பேட்டரி ஒண்ணு இருக்கும். அந்த உள்ள இருக்கு பாத்தீங்களா, பேட்டரி. சோ இந்த பேட்டரியை நம்ம வந்துட்டு கழட்டி எடுத்துக்க போறோம். சோ இந்த பேட்டரிய நம்ம சாதாரணமா கழட்டி எடுத்தா ஷாக் அடிச்சு சேர்த்துருவோம். இந்த மாதிரி இந்த கிரீன் ஹவுஸ்க்குலாம் லைட் இருக்கும்ல, இந்த 4 கிரீன் ஹவுஸ் இருக்குங்க. 4 கிரீன் ஹவுஸ்க்கும் 4 லைட் இருக்கும். அந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா அந்த கரண்ட் கேபிள நம்ம கட் பண்ணி அதுல இருந்து பேட்டரி எடுத்தா ஒன்னும் ஆகாது. சோ இது நம்ம வந்துட்டு அட்டிக்ல தான் யூஸ் பண்ண போறோம். சோ ஆனா அட்டிக்கு முன்னாடியே போட்டு வச்சிருவோம். ஓகே, அடுத்து வந்துட்டு கிளாஸ் ரூம்ஸ்குள்ளார போய்க்கலாம். கிளாஸ் ரூம்குள்ளார போயிட்டு அந்த வந்துட்டு அதன லென்ஸையும் தூக்கிட்டு வந்துட்டேன். லென்ஸ் தூக்கிட்டு வர சீனை கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இங்க வந்துட்டு வர வரைக்கும் இருக்கிற ஒரு சீனையும் கட் பண்ணிட்டேன். மேல போயிட்டு அங்க ஒரு டெலஸ்கோப் இருக்கும். இங்க பாருங்க, தெரியுதா? இந்த டெலஸ்கோப்ல நம்ம இந்த லென்ஸை ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபிக்ஸ் நம்ம நேரம் ஃபிக்ஸ் ஆயிட்டு. ஓகே மக்களே, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு பிளான் பண்ணிருக்கேன். என்ன தெரியுமா? இந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸ் ஸ்கேன் பண்றதுக்காக. ஓகே, இப்ப போயிடலாம். ஓகே, இந்த செக்மெண்ட் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்துட்டு போறதுக்கு வந்துட்டு அவ்வளோ இது இல்லை. அது மட்டும் இல்லாம பேட்டரி எடுத்து போடுறது இருக்கு பாத்தீங்களா, அதையும் நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஏன்னா பேட்டரி எடுத்துட்டு போயிட்டு அதே டெலஸ்கோப் இருக்க வழியில தான் போட போறோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு கோட் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த கோடை நம்ம எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோடை நம்ம சர்ச்ல போடணும். அண்ட் நான் வந்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் உங்ககிட்ட பேசிட்டு அந்த கோடை பார்க்கல. ஓகே, ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்படியோ நான் திருப்பி ரீப்ளே பண்ண தான் போறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த கோடு என்னன்ட்டு நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கேன். ஐயோ, கட் பண்ணி தூக்கிட்டேன் மக்களே. ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஏன்னா நம்மளோட வீடியோ 10 நிமிஷம் கிட்டதான் போடணுமே. அதுதான் வந்துட்டு எனக்கான நான் வச்சிருக்கிற ரூல். பட் இது வந்துட்டு நான் வச்சுக்கிற ரூலை தாண்டி இது வந்துட்டு போகுது. 11 நிமிஷம் போயிடுச்சு. ஆக்சுவலா இந்த வீடியோ 16 நிமிஷம். பட் இப்போ வந்துட்டு 11 நிமிஷமா கஷ்டப்பட்டு கிராப் பண்ணி எடிட் பண்ணி எடுத்துக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க ஒரு பெல்லு மாதிரி ஒன்று தட்டினேன்ல, அந்த பெல்லு வந்துட்டு தட்டினதுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, பிலிப்பாவா எண்டாவா கிளாரா யாரோ ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் முக்குன்னு முக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெல் அடிச்ச சவுண்ட் கேட்டு அங்க போயிருப்பாங்க. அவங்க வந்துட்டு சாப்பிட்டு இருந்தாங்களா ஐஸ்கிரீம். அதுக்கு பின்னாடி ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோக்குள்ளார இருந்து நம்ம வந்துட்டு ஒரு எலும்பு மாதிரி ஒண்ணு எடுத்தோம்ல, அந்த எலும்பை வச்சு அந்த ஐஸ்கிரீம் பெட்டியை தள்ளி விட்டுரும். இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த சிஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐஸ்கிரீம் மேனுக்கு கால் பண்ணி ஐஸ்கிரீமை எடுத்துட்டு வருவாங்க. சோ இப்ப பாருங்க, வந்துட்டான் பாத்தீங்களா ஐஸ்கிரீம் மேனு. சோ அந்த செக்மெண்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு அவன் ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருந்த வாரத்துக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு என்னன்னா, இப்ப இந்த ஐஸ்கிரீம் மேன் யாரும் உங்களுக்கு தெரியுதா? ராடோட அப்பா. அதான் செத்தாரே, ராடோட அப்பா ஈவில் நன்னால கொலை பண்ணப்பட்டு செத்தாரே. சோ அந்த அவருதான். இப்ப நம்ம என்ன பண்ணணும் இங்க அப்படின்னா, பாருங்க, நான் வந்துட்டு ஒரு ஃபியூஸை உடச்சு விட்டேன் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் பண்ணணும். சோ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபியூஸ் இந்த மாதிரி கரெக்டா இந்த எண்டா வரால, இவ பேர் எண்டா, ஓகேவா, அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த எண்டா வந்துட்டு அவரோட இடுப்புல தான் வந்துட்டு அவர் சாவி கொத்து, அதாவது மெயின் டோர் வச்சுப்பான். சோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு லைட்டை வந்துட்டு பிளிக்கர் பண்ணி விட்டோம், இல்லைன்னா உடச்சு விட்டோம் அப்படின்னா அவ பயந்து அந்த மெயின் டோருக்கு தெரியாம கீழே போடுவா. அது வந்துட்டு கரெக்டா நம்ம ஒரு வென்டிலேஷன் கிட்ட அவளை பயமுறுத்த வைக்கணும்.
அதனால என்ன ஆயிடும்னா அந்த கீ வந்துட்டு வெண்ட்டுக்குள்ளார போயிட்டு இன்னொரு வெண்ட் இருக்கு அதுக்குள்ளார போயிட்டு கார்டன்ல இருக்க வெண்ட்டுக்குள்ளார போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த கார்டனுக்கு வர வழியும் நான் வந்துட்டு கட் பண்ணி தூக்கிட்டேன். ஓகேவா, கார்டனுக்கு வர தானே, ஸோ நான் கட் பண்ணி தூக்கிட்டேன். ஸோ அதனால இப்போ வந்துட்டு நமக்கு மெயின் டோர் கீ கிடைச்சிருச்சு. எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாம கடகடன் ஓடி போய் மெயின் டோர் கீயை போட்டு எஸ்கேப் பண்ண போறோம் மக்களே. ஓகே ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ முடிய போகுது. ஆனா எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு ஏன்னா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எனக்கு நிறைய செம்ம மோட்டிவேஷனா இருக்கும். யா சோ கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்மளுக்கு எந்த வீடியோலவே யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க, எனக்கு நிறைய கஷ்டமா இருக்கும். ஸோ வந்துட்டு ரெண்டு வீடியோ தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்துட்டு எத்தனை வீடியோ போயிருக்கேன், 11 வீடியோ போயிருக்கேன், அது ரெண்டு வீடியோ கமெண்ட் பண்ணி என்னது மக்களை இது. ஸோ வந்துட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ என்ன சொல்றோம்னா கம்மி கம் ஹியர், இட்ஸ் கோல்ட் அவுட் தேர். ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு இந்த ஈவில் கன் யாரு, இந்த கம்மி யாரு, இதெல்லாம் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். அது நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் வந்துட்டு அதை எப்படி அந்த வீடியோ போடுவேன்ட்டு எனக்கே தெரியல. ஓகே மக்களே, see you all in next video. Bye bye. ஓகேவா, இப்போ வந்துட்டு bye guys. See you all in another video. Bye bye from England to me.